வீடியோவில் வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். ஸோ எல்லா பொருளும் கிடைக்கக்கூடிய இடம் இது. என்ன வேணும் உங்களுக்கு, எல்லாமே இங்கே இருக்கு. போனால் இது வந்து தூத்துக்குடியோட ஒரு சரவணா ஸ்டோர்ஸ்னு சொல்லலாம் வச்சுக்கோங்க. சரவணா ஸ்டோர்ஸ் கூடையில் உற்சாகமான ஷாப்பிங். எங்கன்னா ஹைப்பர் மார்க்கெட் இப்போ என் பின்னாடி இருக்குல்ல, இங்கே தான் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியோட சரவணா ஸ்டோர்ஸ் நான் சொன்ன மாதிரி. லைக் இங்கே வந்து எல்லா பொருட்களும் கிடைக்கும். இங்கே நான் என்ன உங்களுக்கு காட்டுனேன் எனக்கு தெரில, சும்மா உள்ளே போய் வேணால் காட்டுறேன். ஒரு 4 ஃப்ளோர் இருக்குது, அங்கே ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொன்றும் இருக்கும். நான் சும்மா வேணால் காட்டுறேன். சந்தைக்கு நான் வட்டுமா பச்சை மண்ணு பானி. எஸ், இங்கே வந்து ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி அலோடு கிடையாதான். ஸோ கைஸ், நான் அப்படியே இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்க்கு வந்துட்டேன். ஏன்னா கீழே எல்லா இடத்துலையும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஏன்னா ஃபுட் கோர்ட்டில் வந்து எதாவது இருக்கும். ஐஸ்கிரீம் தான் நான் நார்மலாக வாங்குவேன். ஸோ அதே வாங்கி நக்கிட்டே வேறு ஏதாவது விலாக கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு கேம் ஜோனுமே இருக்குது. சின்ன பசங்க விளாட்றதுக்கு, பெரிய பசங்க விளாட்றதுக்கு சில இது இருக்குது. பட் மோஸ்ட்லி சின்ன பசங்க விளாட்றதுக்கு தான் இருக்குது. இங்கே காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப பெரிய கேமிங் இது. சென்னையில் உள்ள மாதிரிலாம் கம்பேர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் ஓகே, நல்லாயிருக்கு. ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து இங்கே ஸ்கூல் முடிச்சுட்டு விளாண்டுட்ருக்காங்க. நீங்களே பார்த்தா தெரியும். ரொம்ப சென்னையில் உள்ள கம்பேர் பண்ணால் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். பட் ஸ்டில் ஓகே இருக்குது. ட்ரெயின்லாம் விட்ருக்காங்க. ட்ரெயினுக்கு இந்த போகிறதுக்கு இடம்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசலான் இருக்கேன். லைக் என்னோடய டாப்பிக்கு இந்த வீடியோ வந்து vlog மட்டும் இல்லாமல் நான் சில கண்டென்ட் பற்றி பேசலான் இருக்கேன். ஸோ ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. ஸோ இப்போது கேஎஃப்சியை போய் உட்காந்துட்டு கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். காய்ஸ், இது என்னென்னா ஐஸ்கிரீம் வேறு லைக் மெல்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நக்கிட்டே வந்து vlog பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, இது கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் vlog பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கைஸ், அது என்ன இம்பார்ட்டன்ட் மேட்டர்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம். அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். பட் நான் இங்கே வச்சு பேச வேணாம்னு பார்க்கேன். பிகாஸ் கேஎஃப்சியில் எம்டியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் லைக் நாய்ஸ் வந்து இருக்குது. அதனால் நான் வந்து வீட்டில் வச்சு எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு அடுத்து விலாக்லாம் கிடையாது. நான் என்னோடய ஒப்பீனியன் தான் பேச போகிறேன். வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஹாய், எப்படி காய்ஸ், நல்லா இருக்கா? கேமரா இங்கே இருக்குது, நான் இங்கேயோ பார்த்துட்ருக்கேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்களா எப்படி லைட்லாம் எப்படி இருக்குது? இது வந்து ஆர்கிடெக்சர் சேனல் இருக்குல்ல, ஸோ அதுக்கான பேக்ரவுண்டுக்காக வாங்கினது. சரி, நம்ம இந்த வீடியோவுக்கும் ரொம்ப எம்டியாக இருக்குது, எங்கே உட்காந்து பேசுன்னு தெரில. இந்த லைட்டை போட்டால் கொஞ்சம் ஃபில் ஆகிற மாதிரி தோணுச்சு. அதனால தான் லைட்டை போட்டிருக்கேன். சரி, கல்யாணம், அதை பற்றி ஏன் நான் பேசணும்னு நினச்சேன்னா, ரீசெண்டாக என் கசினுக்கு வந்து கல்யாணம் ஆகியிருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அடுத்து வயசில் பார்த்தா நான், அதுக்கப்புறம் என்னோடய சிப்ளிங்ஸ் எல்லாம் வருவோம். ஸோ எல்லாரும் எங்கிட்ட கேட்க ஆரம்பிக்காங்க, கல்யாணத்தை பற்றி சொன்னேன். இந்த வாரம் 2-3 பேரை மீட் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கேன், போய் வாழ்க்கையில் பெருசாக ஏதாவது பண்ணுறதுக்காக இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் திங்க் பண்ணுறாங்க. என் பேரண்ட் திங்க் பண்ணல, பட் சில பேர் பேரண்ட்ஸ் வந்து இவங்க கல்யாணம் பண்ணி வச்சா இவங்க வாழ்க்கையில் மாறிடுவாங்க அப்படின்னு நினைக்காங்க. இவனுங்களுக்கு ஒரு கால் கட்டு போட்டாலாவது பொறுப்பு வருமா? வெறுப்பு தான் வரும். என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு, ஒரு பசங்கள்லேயும் சரி பொண்ணுங்கள்லேயும் சரி. பொண்ணுங்களுக்கு அடிக்கடி டக்கு டக்குன்னு கல்யாண நியூஸ் வருது, பசங்களுக்குமே கல்யாணம் ஆகிட்டு. அவங்கெல்லாம் பெருசாக மாறிட்டாங்களான்னு நான் யோசித்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் ப்ரொடக்டிவாக மாறின மாதிரிலாம் இல்லை. சொல்லப்போனால் அவங்க எனக்கு கல்யாண இன்விடேஷன் அனுப்புகிறப்பே எனக்கு வந்து என்னடா எப்பட்றா கல்யாணம் பண்ணலான்ற ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அவங்க இன்விடேஷன் அனுப்புறப்பலாம் அப்படி தான் தோணும். பட் நான் சொல்லிக்க மாட்டேன். குமரா, இந்த குழந்தைய கொஞ்சம் காப்பாத்து. நான் உடனே யோசித்தேன், எதுக்கு நம்ம இவ்வளோ ஒரு மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம தான் இவ்வளோ நாள் மேரேஜை மூவ் பண்ணியிருக்காங்க.
பட் ஒரு 90s கிட்டு அதுலேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு தோணுனதை நான் அந்த வீடியோவில் போட்டு வச்சிடலான்னு இருக்கேன். ஏன் நான் தான் யூடியூப் சேனலில் ரஃப் நோட் மாதிரி தானே யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் சும்மா எனக்கு தோன்றதை நான் அந்த வீடியோவில் பேசலான்னு இருக்கேன். மேரேஜ்னால் நம்ம ஊரில் மோஸ்ட்லி 90 இல்லைனா ஒரு 75% சொல்லலாமா, என்ன மேரேஜ் பண்ணுவோம்? அரேஞ்ச் மேரேஜ். ஏன்னா அதான் நம்ம கலாச்சாரம். இதுதான்டா நம்மளுடைய சம்பிரதாயம், இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம். எனக்கு அரேஞ்ச் மேரேஜில் எனக்கு நிறைய பேரை கூப்பிட்டு மேரேஜ் பண்ணுறதுல எனக்கு பெரிய விருப்பம் இல்லாததுக்கான காரணம் என்னென்னா எக்ஸ்பென்ஸு. பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க ரிலேட்டிவ் அப்படின்றதுக்காக சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடணும் அப்படின்றதுக்காக கூப்பிடுறது எனக்கு பர்சனலி எனக்கு பிடிக்கல. ஏன்னா நான் பார்க்குற வெட்டிங் எல்லாமே வரவங்க எல்லாம் வாழ்த்து சொல்கிற ஆட்கள் மாதிரி இன்வைட் பண்ணுறவங்களாம் வரவங்களாம் அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. சும்மா வந்து சாப்பிட்டு போகிறதுக்காக தான் இருக்காங்க. ஆமா, குஞ்செல்லாம் அவிச்சு வச்சிருக்கோம். ஓசியில வந்து விருந்து சாப்பிட்டு போறதுக்கு உனக்கு வலிக்குதா? நாங்க விருப்பப்படலையே. நாங்க விருப்பப்படுறோம். அதனாலே பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையில்லாத பீப்புளை கூப்பிடவே பிடிக்காது. அண்ட் முக்கியமாக இந்த அரேஞ்ச் மேரேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு தான் ஆகணும். ஆல்சோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து வெட்டிங் வந்ததுக்கப்புறம், வெட்டிங்க்கு முன்னாடி நம்ம பார்ட்னரை செலக்ட் பண்ணுறதே அரேஞ்ச் மேரேஜில் எனக்கு எப்படி இருக்கும்னு நான் பார்த்தேன். என் கசினோட கேஸ் ஸ்டடியே பார்க்குறேன். வீட்டில் தான் எல்லாம் பார்க்குறாங்க. அண்டு இவங்களோட அப்ரூவலையும் கேட்டுக்கிட்டாங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் வீட்டில் தான் மோஸ்ட் ஆஃப் த டெசிஷன் எடுக்காங்க. நல்லா பாரு, மனசு விட்டு பேசு. வீட்டில் யாரையாவது ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா ரிஜெக்ஷன் தான். அந்த பையனுக்கு பிடிச்சாலும் சரி, அந்த பொண்ணுக்கு 2 பேருக்குமே அவங்கள பிடிச்சிக்கிட்டாலும் வீட்டில் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த பார்ட்னர், அந்த பார்க்க போன பொண்ணையோ பையனையோ வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா ரிஜெக்ட். அதான் வாழ்க்கை நாசமா போயிடும். இல்ல கிடைக்குதுன்னு போய் கல்யாணம் பண்ணி நிறைய பேர் நாசமா போய் உட்காந்துருக்காங்க. இல்ல என்ன சொல்றேன், போயிரு, உனக்கு பொண்ணு நாங்க பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் போ. முக்கியமாக நான் பார்த்தது என்னென்னா வீட்டில் உள்ள லேடிஸ் தான் நிறைய குறை சொல்கிறாங்க. பொண்ணு என்ன இப்படி இருக்கா, அவள் மூஞ்சி என்ன அப்படி இருக்கா, அவள் சிரிப்பு என்ன கழுக்குன்னு இருக்கு, இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லி வீட்டோட லேடிஸ் தான் வந்து ரிஜெக்டே பண்ணுறாங்க. எப்படி ஒரு பர்சன்ட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினோன்னே எப்படி அவங்கள பற்றி புரிஞ்சுக்க முடியும்? எனக்கு அது அந்த கான்செப்டே எனக்கு புரியவே இல்லை. லைஃப்பும் வைப்பும் எப்பவுமே ஸ்டார்ட் ஆகாதுமா. நம்ம லைக் பையன் பொண்ணு அவங்களோட வாழ்க்கையை சுற்றி உள்ள ரிலேட்டிவ் எல்லாம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. கல்யாணம் மாதிரி ஒரு பெரிய டெசிஷனை ரிலேட்டிவ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. கொண்டு போறீங்க தலைமையில வச்சு ஓப்பனா மாப்ள. இதை விட ஒரு பெரிய மேட்ரு இருக்குது. ரிலேட்டிவ்னா கூட சரி ஓகே, ஃபேமிலி மெம்பர்ஸு பிளட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலான்னு வச்சுக்கோங்க. ஜோசியக்காரெல்லாம் அவங்கள ரிஜெக்ட் பண்ணுவான். நான் எப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஜோசியனாலே பெருசாக தெரியாது. நான் ஒரு மாதிரி ஃப்ராடுன்ற மாதிரி தான் யோசிப்பேன். பட் இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா ஒரு கட்டம் போட்டிருப்பாங்களாம். கட்டத்தில் இவங்களுக்கும் இவங்க கூட இவங்க வாழ்ந்தால் மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க போல். அதுவே வந்து பெரிய ப்ராசஸ்ஸு. அதில் நீங்கள் ஃபில்டராகி வரணும். உங்கள் கட்டத்தில் வந்து சரியில்லைன்னா நீங்கள் முட்டை தான். ஜோசியக்காரங்களாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கல்யாணமே ஆகாது. அதுவும் இல்லாமல் அவங்க அவ்வளோ மணி வந்து அவங்களுக்கு வருது. எனக்கே இப்போ தான் தெரிஞ்சது. ஒருத்தர் ஜோசியம் பார்த்துட்டு போனாலே ஒரு 200 ரூபா, ஒரு 500 ரூபா. அண்டு கல்யாணத்துக்குலாம் பார்த்தாங்கன்னா 1000 ரூபா வரை கொடுக்காங்கன்னு வச்சுப்போமே. நீங்கள் அவ்வளோ பெரிய கியூ நிற்கிது. அத்தனை பேர் நான் போகிறப்பே ஜோசியம் பார்க்குறதுக்கு அத்தனை பேர் நிற்கிறாங்க. எனக்கே அப்போ தான் தோணுச்சு, அது என்னது இன்று நேற்று நாளை படத்தில் வரும்ல, அந்த மாதிரி பேசாததுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம் ஏதாவது படித்து தேர்ச்சி பெற்று ஒரு ஜோசியக்காரன் ஆகிடலாமான்லாம் எனக்கு தோணுச்சு. இந்த பெரிய ப்ராசஸில் ஃபில்டர் ஆகி வந்ததுக்கப்புறம் பொண்ணுக்கு உங்களை பிடிக்கணும், அண்ட் உங்களுக்கு வந்து பொண்ணை பிடிக்கணும். இந்த இதுவும் வேறு இருக்குது. இங்கே தான் வருது பெரிய பெரிய பிரச்சனை. எக்ஸ்பெக்டேஷன் லைக் ப்ரிஃபரன்ஸ் இருக்கலாம், தப்பு இல்லை. பட் இவங்களுக்கு வந்து லைக் ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் இப்போ உள்ள ஜென்ரேஷன், அதாவது நானே இப்போ உள்ள ஜென்ரேஷன் தான், பட் ஸ்டில் இந்த ஜென்ரேஷனை நான் பார்க்குறது என்னென்னா பயங்கரமாக கம்பேர் பண்ணி ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனை வந்து வைக்கிறாங்களோட எனக்கு தோணுச்சு. அண்ட் இப்போ நார்மலாகவே இப்போ ஒரு மென்னுக்குன்னு பார்த்தீங்கன்னா விமன் வந்து வெர்ஜினாக வரணும். நான் வந்து லைக் ஒரு ப்ளே கேர்ள் கூடலாம் வந்து நான் மேரேஜ் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து வெர்ஜினான ஒரு பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு பசங்க நினைக்கிறதும் நார்மல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, விமன் நினைக்கிறதும் ஒரு சைடில் கரெக்டு தான். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னது, கார் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். நிறைய படிச்சிருக்கணும், பெரிய ஜாப்ல இருக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கணும். இப்போது இது தப்புன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுவும் தப்பு தானே. இங்கேயே ஆரம்பிக்கிறதா கன்ஃபியூஷன். எனக்கு சுத்தமாக புரியல. லைக் நம்ம வரப்போகிற பார்ட்னர் மேலே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து லைக் இவங்க இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறதே தப்பாக கரெக்டானே எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. இவன் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க இப்படி இருக்கணும்,
அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் போடுறான் அப்படின்ற மாதிரி தான் இங்கே கன்வே ஆகும்னு நினைக்கிறேன். கம் லிக் மை ஷூ. எனக்கு என்னன்னா லைக் நம்ம பார்ட்னர் இப்படி தான் வரணும்னு ஆசைப்படலாம், பட் ரொம்ப ஆசைப்படக்கூடாது அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். லைக் அளவு கடந்து நம்ம யாருன்றதை நம்ம வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஏற்ற பார்ட்னரை வந்து பிக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஹை வேல்யூவாக இருந்தோம்னா அதுக்கேற்ற ஹை வேல்யூவாக தான் நம்ம பிக் பண்ணலாம். இல்லை நம்மளே டம்மியாக இருந்தோம்னா டம்மியாக தான் நம்ம வந்து பிக் பண்ணி ஆகணும். ஏன்னா அதான் ரியாலிட்டி நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபிட்னஸான லைக் நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃபோக்கஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் ரிலேட்டான ஒரு பார்ட்னரை பிக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து ரொம்ப சாப்பிட்டுட்டு ஹெல்த்தே பார்த்துக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வரதான் செய்யும்னு நான் நினைக்கிறேன். கல்யாணன்றது மிகப்பெரிய கமிட்மெண்ட்டு. ஏன்னா அதுக்கடுத்து லைக் பசங்க ஃபேமிலி அப்படின்னு அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் ஆகிறோம். அதில் ஏதாவது ஒரு தப்பான பர்சன் சூஸ் பண்ணி ஏதாவது பிரச்சனை ஆகி அது லைஃப் வந்து மிசரபிள் ஆயிருமோன்னு சொல்லிட்டு பயமே இங்கே நிறைய பேருக்கு இருக்குது. எத்தனை இது நம்ம நியூஸில் பார்க்குறோம். ஸோ இப்படி பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக பயம் வரதான் செய்யுது. உடனே காய்கறி வெட்டும் கார்த்திகை எடுத்து தனது கணவரின் வயிற்றில் சதக் சதக்கிற சரமாரியாக குத்தியிருக்கிறார். ஐயோ அம்மா குத்திவிட்டாடா என்ற அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து, ஏன்னா இப்போ பார்ட்னர் வந்து ஒரு மாதிரி ரகட் பார்ட்னரா லிசுக்கு அப்படிலாம் வந்துட்டாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அங்கே ஒரு மாதிரி உங்களுக்கு பிடிக்காம தானே இருக்கும். நீங்களும் ஒரு மாதிரி அது மாதிரி டாக்ஸிக்காக இருந்தீங்கன்னா பேலன்ஸ் ஆயிரும் நான் நினைக்கிறேன். வணக்கம் மாப்பிள்ளை. இதில் இன்னொன்று வேற இருக்குது. பார்ட்னர் ஒரு சைடு இருந்தாலும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே அந்த சொர்ணாக்கா மாதிரிலாம் யாராவது அவங்க மாமியார் இருந்தால் அதுவுமே பிரச்சனையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்டு எனக்கு இன்னொன்று என்ன ஒரு பயம் இருக்குன்னா, ஆல்ரெடி நான் நிறைய பயமாக சொல்லிட்டேன், பட் ஸ்டில் எனக்கு வந்து இன்னொன்று ஒரு பயம் இருக்குது. என்னென்னா அதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்காதோ, லைக் ப்ரைவசி இருக்காதோ அப்படின்னு எனக்கு லைட்டாக ஒரு சைடு தோணுது. பட் கமிட்மெண்ட்டுன்னு ஆகிட்டுன்னா நம்ம ப்ரைவசியை ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்டில் எனக்கு அந்த ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் கொஞ்சமாவது ப்ரைவசி வேணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் போகிறீங்கன்னா எப்போ வரீங்க அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க இது வந்து நான் உமன் அவங்க தான் இப்படி பண்ணுவாங்கன்ற மட்டும் நான் சொல்ல. பசங்களுமே ஓவர் பொசசிவான பையன்ட்ட ஏதாவது பொண்ணு மாட்டிக்கிட்டுனா அதுவுமே பிரச்சனை தான். இதனால தான் நான் வந்து ஒரு மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் வந்து எனக்கு ரொம்ப வியர்டாக தெரிஞ்சது. அதுவும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன் மேரேஜஸ். பட் ஸ்டில் இப்போ என் கசின் என் கூட சின்ன வயசில் லாண்டவனுக்கு கல்யாணம் ஆனதுனால நான் க்ளோஸ்அப்பில் ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. அப்போதான் இந்த சிக்கல் இருக்காடா அப்படின்னு தோணுச்சு. பேசிக்காக நான் தெளிவாக பார்த்தது என்னென்னா, அரேஞ்ச் மேரேஜ் வந்து ஃபுல்லாகவே ஃபோக்கஸ்டான ஒரு மாதிரி கேஸ்ட்டு. ஓகே, அதுலேருந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் ஆனால் கூட ரிலிஜியன், ஒரே ரிலிஜியனாக இருக்கணும். இது ரெண்டும் ஒரு மாதிரி பர்த் ஐடென்டிட்டி இதெல்லாம் மேட்ச் ஆகிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிச்ச ஐடென்டிட்டியான உங்கள் சொத்து மதிப்பு, உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன, அது வந்து அடுத்து ப்ளே ஆகுது. இதெல்லாம் வச்சு தான் அரேஞ்ச் மேரேஜ் வந்து மோஸ்ட்லி பில்ட் ஆகுது. ஏன்னா இப்போ ஒரு பார்ட்னருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எதுவுமே அவங்க என்ன மாதிரி ஒரு பர்சன், அவங்க வைப் என்ன, அவங்க எப்போ கோவப்படுவாங்க, எதனால் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கிடைக்குது, இது எதுவுமே தெரியாமல் எப்படி லைஃப் லாங் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து போடுறாங்கன்னு தெரில. ஏன் நான் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா அவங்க பேரண்ட்ஸு தாண்டி இந்த லைஃப் பார்ட்னர் தான் அவங்க கூட இருக்க போகிறாங்க. அப்படி நினச்சி தான் நீங்கள் மேரி பண்ணுறீங்க. அப்படின்றப்ப எவ்வளோ ஈஸியாக அப்படி பிக் பண்ணுறீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அவனுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன தெரியல. ஓகே, ஷர்ட்டில் அவனுக்கு பிடிச்ச பிராண்டு தெரியல. அப்போ தான் எனக்கு இன்னொன்று ஆப்ஷன் தெரிஞ்சது, லவ் மேரேஜில் வந்து ஃபினான்ஷியலாக மோஸ்ட்லி கன்சிடர் பண்ணாமல் தான் எல்லாருமே லவ் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, லைக் அரேஞ்ச் மேரேஜ் அளவுக்கு ஃபினான்ஸை வந்து லைக் மெயின் ஃபோக்கஸாக வைக்காத ஒரு கைண்ட் ஆஃப் மேரேஜ் தான் லவ் மேரேஜ். அப்படின்றப்ப இது ஒரு மாதிரி நல்லா எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போது 2 டைப் ஆஃப் ஒரு ரிலேஷன்ஷிப் தான் மொத்தமாகவே பீப்புள் வந்து நம்ம இன்னொன்று பர்சன் கூட வச்சுப்போம். ஒன்று வந்து கம்பேனியன், இன்னொன்று வந்து அலையன்ஸ். ஸோ கம்பேனியன்னா என்னென்னா, நம்ம மோஸ்ட்லி எமோஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
க்ளோஸ் சர்க்கிள் வந்து வருவாங்க, மனசுக்கு பிடிச்சவங்கலாம் வருவாங்க. லைக் நம்ம அம்மா அப்பா கூட பிறந்தவங்க அண்ட் நம்ம லைக் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து நம்ம ரொம்ப பாண்ட் ஆகிருப்போம்ல, நம்ம அவங்கள நம்பி அவங்க மேலே நம்ம அன்பால் லிங்க் ஆகிருப்போமா, இது எல்லாமே வந்து இந்த கம்பேனியன்ஷிப்பில் வந்து வரும். இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். இன்னொன்று வந்து நான் சொன்ன அலையன்ஸ், அது வந்து டோட்டலி மணியை வச்சு பில்ட் ஆகிறது. லைக் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரு, நீங்கள் இன்ஸ்டாவில் கொலாப் பண்ண கண்டென்ட் க்ரியேட்டர், ஏன்னா இவங்க எல்லாருமே நம்ம ஃபேம் இல்லைனா ஒரு செட் ஆஃப் மணியை வந்து எது புல் பண்ணுதோ அதை வச்சு நம்ம லிங்க் ஆகிருக்கோமா. ஸோ இதெல்லாமே வந்து லைக் நம்ம அலையன்ஸ்னு வச்சுக்கலாம். ஒன்று மணி, இல்லைன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸை வச்சு லிங்க் ஆகிருப்பீங்க, லஸ்ட்டோ லவ்வோ ஏதோ ஒரு ஃபீலிங்கை வச்சு நீங்கள் லிங்க் ஆகிருப்பீங்க, இல்லைன்னா மணியை வச்சு லிங்க் ஆகிருப்பீங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு நான் சொன்ன தெரியுமா கம்பேனியன்ஷிப், இதில் தான் நம்ம வந்து லைஃப் பார்ட்னர் மெயின் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து அலையன்ஸ் தான், நம்ம ஆஃபீஸில் நம்ம பாஸு நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அலையன்ஸு இந்த ரோலில் தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து யார் கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவங்க கூட தான் எமோஷனல் பாண்ட் ஆகும். ஆஃபீஸ் கோவர்க்கிட்ட போயிட்டு நம்ம கம்பேனியன்ஷிப் வைக்கணும்னு தேவையே கிடையாது. அவங்க அடுத்து வேறு ஆஃபீஸ் மாறி போனாங்கன்னா முடிஞ்சுது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பே அங்கே முடிஞ்சுது. ஸோ அதனால் லைஃப் பார்ட்னர் அப்படி இல்லை, ஸோ அம்மா அப்பா அப்படி இல்லை, அண்ட் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லை. ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக லைக் ஒருத்தங்க கிட்ட உங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி உங்களோட எமோஷ்னல் பேலன்ஸ்க்கு தான் லைஃப் பார்ட்னர் தேடுவீங்க நான் நினைக்கிறேன். அப்படி தான் தேடணும். உங்ககிட்ட எல்லாம் இருக்கும்போது அவ உன்னை வேணும்னு கேட்கல, உங்ககிட்ட எதுவுமே இல்லாதப்ப தான் அவ உன்னை வேணும்னு கேட்டாள். ஏன்னா லவ் மேரேஜ் இஸ் பியூர்லி நம்மளுக்கு யார் பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கா அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணுறது மட்டும் தானே. ஸோ பர்ஃபெக்ட்ன்றதை விட யார் புரிஞ்சுக்கிறான்றதை பார்த்து செலக்ட் பண்ணுறது தான். பட் அங்கேயுமே நான் ஒரு பெரிய சிக்கல் பார்க்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணுறப்ப நம்ம பிரச்சனையே இல்லை, லைக் என்னன்னாலும் யாருனாலும் லவ் பண்ணிக்கலாம், ரிலிஜியன் தேவையில்லை, கேஸ்ட் தேவையில்லை, என் வயசு கூட தேவையில்லை, எவ்வளோ பெரிய பொண்ணாலும் லவ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதையே நீங்கள் கல்யாணத்துக்கு கன்வெர்ட் பண்ண நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நிறைய சிக்கல் வருது. நீ லவ் பண்ற பொண்ணு வேற காஸ்டா, வேற ரிலிஜனா, இல்ல உன்ன விட பெரிய பொண்ணா? மூணும். இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க. இப்போ என் ஃபேமிலி எடுத்துக்கிட்டால் கேஸ்ட்லாம் பார்க்க மாட்டாங்க, பட் ஸ்டில் நான் லவ் பண்ணுற பொண்ணோட ஃபேமிலியில் பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுறது? இந்த மாதிரி பிரச்சனைனால தான் இந்தியாவில் லவ் மேரேஜோட பர்சன்டேஜ் வந்து 10% கம்மியாக இருக்குது. இப்போ நான் வந்து எல்லா லவ் மேரேஜையும் பேரண்ட்ஸ் தான் பிரிக்காங்க நான் சொல்ல. இங்கே என்னன்னா, நான் சொல்ல வர்றது 100 பேர் லவ் பண்ணுறாங்கன்னா அதில் 10 பேர் தான் மேரேஜுக்கே கன்வெர்ட் ஆகுது. 10 பேர் கீழே நான் சொல்ல போனால் 5 to 10ன்னு போட்டிருந்தது. மித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா சீட்டிங் பண்ணி இதாகிறாங்க, அந்த மாதிரி அவங்களே பிரிச்சுக்கிறாங்க. இப்போ சீட்டிங்கு அதெல்லாமே ரொம்ப நார்மலைஸ் ஆன மாதிரி இருக்குது. விஜய் டிவிக்காரனே ஒரு ஷோவில் இந்த மாதிரி மீடியாவே வந்து சீட்டிங்கை நார்மலைஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன ஷோன்றதை நான் ஒரு குறும்படத்தை நான் இப்போ போட்டு விட்றேன். கன்றாவியாக அதை வந்து டிவியில் போட்டுட்ருக்காங்க. அப்படி ஒரு காட்சி உங்களுக்காக. எனக்கு எந்த ஃப்ரெண்ட் வேணாலும் எனக்கு லவர் ஆகலாம். தினேஷை தாண்டி வீணா கூட ஒரு கனெக்ஷன் உங்களால டெவலப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆல்ரெடி பிக் பாஸ்லேயே இந்த பார்வதி கமருதன் மேட்டர்லேயே பிக் பாஸ் வந்து ஒரு மாமா வேலை பார்க்குறாங்க, அது வந்து ஒரு மோட்டர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் வந்து ஒரு கலாய் வந்தது. ரொம்பவே டாக்ஸிக்காக மாறிட்டு வருது இதெல்லாம் பார்க்குற. இப்போ ஒரு சின்ன பசங்க வந்து இதெல்லாம் பார்க்குறாங்க, பிக் பாஸை பார்க்குறாங்கன்னே வச்சுக்குவோம். ஏன்னா நான் வந்து இந்த ஷோ ஃபுல்லாக பார்க்கல, பட் பிக் பாஸ் இந்த மாதிரி ஷோலாம் வந்து சின்ன பசங்க பார்த்தாங்கன்னா அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இந்த காரணத்துக்கு தான் நான் பிக் பாஸ் வர மாட்டேன். ஏன் நான் சின்ன பசங்கன்னு சொல்றேன்னா, இவங்க தான் வளர்ந்து அடுத்த ஜென்ரேஷனா கன்வெர்ட் ஆறாங்க. சொல்லிட்டே இருக்காங்க, என்ன சார் பாவம் பண்ண. அண்ட் என்னோட பாஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் தெரியும், நான் வந்து பிக் பாஸ் லைக் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து ஒரு அட்டென்ஷன், ஒரு ஃபேம் கிடைக்கி, அதெல்லாம் தாண்டி அது மேலே எனக்கு விஜய் டிவி மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது. இப்போ அந்த ரெஸ்பெக்ட் வந்து கேவலமாக ஆகிட்டு வருது, ரெஸ்பெக்டே இல்லை, மதிப்பே இல்லாமல் போயிட்டுருக்கு. அண்ட் நான் வந்து பிக் பாஸை நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு நான் சொல்கிறது, நான் வந்து பிக் பாஸ் போகணும் அப்படின்றதுனால மட்டும்தான் தவிர, நான் வந்து பிக் பாஸை சும்மாலாம் உட்காந்து பார்க்குற ஆளே கிடையாது. சும்மா நான் ப்ரோமோஸ் பார்ப்பேன், அவ்வளோதான். மித்தபடி நான் வந்து பிக் பாஸ் வந்து பார்க்குறவங்கள வந்து அவங்க வாழ்க்கையை வெறுத்தனால தான் அதை பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
என்னன்னா இப்போ பார்க்குற ஆளுக்கும் உள்ள ஆளுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. உள்ள ஆள் ஏதாவது கிறுக்குத்தனமாக பண்ணி ஃபேமஸ் ஆயிருப்பாங்களே தவிர மித்தபடி பிக் பாஸ்க்குள்ளே இருக்க ஏதாவது டேலண்ட் இருக்கா? நீங்களே சொல்லுங்கள். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க ஏதாவது டேலண்ட் இருக்கா? இல்லை. இதனால தான் நானே போக நினச்சேன். மித்தபடி உட்காந்து அதை ஃபுல்லாக நாள் முழுக்க பார்த்து ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. அண்டு என்ன பண்ணாலும் பார்க்குறனால தான் அந்த சீசன் வந்து ரொம்ப 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 ஒஸ்ட்டாக மாறிட்டே வருது. இப்போ போன சீசன் அதுக்கு முந்தின சீசனோட ரொம்ப ஒஸ்ட்டாக மாறி இருக்கு. இது வந்து நான் தான் புதுசாக ஏதோ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பிக் பாஸ் வாய்ஸ் இருக்குல்ல, அதுவே கழுவி ஊத்துச்சு இந்த சீசன் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு. வாரம் உங்களுக்காக சத்தியம் பண்ணி நான் அசிங்கப்பட்டது மட்டும்தான் மிச்சம். ஆனா முதல் சீசனா முதல் தடவையா அதை சொல்றேன். வீட்டுல டிசிப்ளின் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஏன் இவ்வளவு இன்டிசிப்ளின்? லிட்ரலாக அந்த சீசனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மோட்டர் ரூம் மாதிரி தான் யூஸ் பண்ணிருந்தாங்க பிக் பாஸை 2 பேர். ஆபாசமாக ரொம்ப தரக்குறைவாக பேசிகிட்டு இருந்தாங்க அந்த வீட்டுக்குள்ளே. ஃபஸ்ட்டே ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். இதில் வேற கோவம் வேற. காமம்னு சொன்னதுக்கு கோவமா. காமம் பண்ணிட்டு இருக்க நீ பாத்தியா? காமம் பண்ணத செருப்பு பிஞ்சிரும். கோடி பேர் பார்த்துட்டு இருக்காங்க டிவியில் நீங்கள் பண்ணுறத. அவங்க சொன்னனால கோவம் வேற பட்டான். கடைசியாக எல்லாரும் கழுவி ஊற்றி சோஷியல் மீடியாவில் அடின்னு அடித்ததுக்கப்புறம் ரெட் கார்டு கொடுக்காங்க. இதெல்லாம் வந்து எனக்கு விஜய் டிவி மேலே உள்ள மதிப்பு சுத்தமாக கம்மியாயிட்டே வருது அப்படின்னு அவங்க அம்மா பாராட்டுவாங்க, உங்க அக்கா பாராட்டுவாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேரும் பிக் பாஸ் ஷோ நடத்துறீங்கல்ல, உங்களுக்குமே தான் சொல்கிறேன், யாருக்கு ஓட்டு போடனே மக்கள் தெரியாது. ஏன்னா 13மே ஜோக்கராக தான் இருந்தாங்க போன சீசன். 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது? பிக் பாஸ் செலக்டர்ஸ்க்கு நான் வந்து ஒரு சின்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரில, பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கண்டஸ்டன்ட் எடுங்க. கண்டென்ட் கொடுக்கறதுக்காக இப்போ நீங்கள் வாட்டர்மெலன் ஸ்டார் இந்த மாதிரி ஆள் எடுக்கிறனால அட்டென்ஷன் வந்து வரும் நீங்கள், பட் ஆனால் ரெஸ்பெக்ட் வராது. இப்போ நான் சொல்கிறது எப்படின்னா, இப்போ ரோட்டில் வந்து சல்லுன்னு ஒருத்தன் பைக்கு தூக்கிட்டு வீலிங் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னா எல்லாரும் அதை பார்ப்பாங்க, அட்டென்ஷன் இருக்கும், அவன் மேலே மதிப்பு இருக்குமா? இதே தான் உங்களோட மீடியா ஃபீல்ட்லேயும் லைக் சேனலுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் வச்சுருப்பீங்கல்ல மேலே ஏற்றி, அதை ஏன் கீழ்த்தரமாக குறைச்சிக்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. சார் எங்கேயோ டாபிக் மாறி போயிட்டு பேசிக்காக நான் சொல்ல வர்றது என்னன்னா, மீடியாவுக்கு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தேவையில்லாதெல்லாம் நார்மலைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே. ஏன்னா முன்னாடி வந்து ரொம்ப தப்பாக பேசப்பட்டது எல்லாமே இப்போ வந்து ஒரு சில டேர்ம்ஸ் கொடுத்து நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம். லைக் உங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் அப்பா அம்மா, உங்கள் சித்தப்பா பெரியப்பா இவங்க கூட சேர்ந்து வாழ்ந்த ஒரு காலங்கள் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காலம் நியூக்ளியர் ஃபேமிலி, அப்பா அம்மா கூட நம்ம கூட பிறந்தவங்க கூட மட்டும் இருக்கிறது. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் என்ன மாறிட்டு வருதுன்னா, இந்த ஜென்ரேஷன்லேயே மாற ஆரம்பிச்சிட்டு என்னன்னா டிங்க்னு டியூவல் இன்கம் நோ கிட்ஸ். யோசிச்சு பாருங்க, நீங்கள் இந்த உலகத்தில் ஃபார்ம் ஆகிறதுக்கு 2000-3000 தலைமுறை ஜென்ரேஷன் தாண்டி தான் உங்களுக்கு வந்து இந்த லைஃப் வந்திருக்கு. அதை வந்து நீங்கள் ஈஸியாக ஒரு டெசிஷனில் கிட்ஸே வேண்டான்னு சொல்லிட்டு முடிக்கிறது. நானும் யோசிச்சிருக்கேன் எதுக்கு கிட்ஸ் அப்படின்னு. பட் சிம்பிளாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா மிருகங்கள் கூட அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. இப்போ ஒரு சிங்கம் வந்து இன்னொன்று ஒரு ப்ரைடுக்குள்ளே போகுது அப்படின்னா, அது தோக்கடிச்ச சிங்கம் இருக்கலாம், ஆண் சிங்கத்தை தோக்கடிச்சனா உள்ளே வந்திருக்கும். அந்த சிங்கத்தோட குட்டி எல்லாத்தையும் கொண்டுட்டு இதோட குட்டியை வந்து லைக் பெருக்குமா, லைக் ரீப்ரொடியூஸ் பண்ணுமா. அதுங்களுக்கே ஏதோ ஒரு டிஃபால்ட்டாக இன்பில்ட்டாக பிளட் லைனை வந்து கேரி பண்ணணும் அப்படின்னு டிஃபால்ட்டாக உள்ளே வந்து செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படின்றப்ப மனுஷன்கிட்ட வந்து எப்படி இதை எடுத்தாங்களா இல்லைனா நம்மளா சேஞ்ச் ஆகிறோமா என்னன்னே புரியல. என்ன கேட்டால் கிட்ஸ் வேண்டான்னு நம்ம வந்து டெசிஷன் நிறைய பேர் எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கான சூழல் வந்து அவங்களுக்கு வந்து அமையுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு பசங்க உங்களுக்கு பிறந்துட்டாங்கன்னா அவ்வளோ செலவு இருக்குது, எக்கச்சக்க செலவு இருக்குது. செலவையும் தாண்டி என்னென்னா பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அது. லைக் உங்களை நம்பி ஒரு உயிர் வந்து வந்திருக்கு, அதை வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கை இருக்கிற வரை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய கமிட்மெண்ட் வந்து உங்களுக்கு வருது. அது வந்து மிகப்பெரிய கமிட்மெண்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உங்களுக்குள்ளே அவ்வளோ சண்டை வந்ததுன்னா கிட்ஸுக்கு மனசில் எவ்வளோ ஒரு மென்டல் ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து லைக் அது ஒழுங்காக வளர்க்க தெரியலன்னா அது கிட்ஸே வேண்டான்னு முடிவெடுக்கிறதே எனக்கு பெஸ்ட்னு தோணுது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு ஃபேஷனான வாட்ச் போறாங்க தெரியுமா? ஆனா வாட்ச் யாரு பார்க்க போறாங்க? இவங்களுக்குள்ள இவ்வளவு சண்டை போடுறாங்கன்னா எனக்கு எப்படி வாங்கி கொடுப்பாங்க?
ஏன்னா லைக் உங்கள் பார்ட்னரோட சண்டை வந்து டைவர்ஸ்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிட்ஸ் வந்து ரொம்ப மிசரபிளான ஒரு வாழ்க்கையை வந்து லைக் வாழ்வாங்க. அவங்களுக்கு கரெக்டாக நல்லது கெட்டது சொல்ல லைக் அவங்க ஃபேமிலி ஸ்ட்ரக்சரே ஒழுங்காக இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட வெளியே எப்படி அவங்களுக்கு வந்து லைஃப்பை வந்து பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ண முடியும்னு எனக்கு தெரில. ஒரு காலத்தில் எனக்கு தோணுச்சு லைக் இந்த பாபா படத்தில் வர மாதிரி தான், எதுக்கு தேவையில்லாத கமிட்மெண்ட் எடுத்துக்கணும், எங்கள் அம்மா அப்பா என் கூட பிறந்தவங்கள மட்டும் பார்த்துட்டு நிம்மதியாக இருந்துடலான்னு எனக்கு தோணியிருக்கு. பொண்டாட்டி குழந்தைங்க மாமா மச்சாங்கிற உறவுல வேகிறத விட ஒரு கட்டு விறகுல வெந்துட்டு போயிடலாம். ஆனால் அங்கேயுமே எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் நிறைய நான் பார்க்க முடியுது. 38 லைக் ஒரு 40s வர கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசினவங்களாம் இருக்காங்க. குத்தி காட்டுறீங்க ஃப்ரெண்ட்ஸா தான் நிக்கலாம். ஒருத்தன் தனியா நிக்கிறானே மனசு பாடுபடுமேன்னு கூட யோசிக்காம அப்படியே சும்மா அப்படியே வரமா பேசிக்கிட்டு இருக்கும் போதே போறான்டா. நீ மரியா போடா. வயசு ஆக ஆக தான் லைக் ஒரு எமோஷனல் சப்போர்ட் வந்து தேவைப்படுதுன்றது எனக்கு நல்லாவே எக்ஸாம்பிள் தெரியுது. அவங்கள பார்த்தாலே நான் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி அவங்கள நான் பார்க்குறேன் கண்ணு முன்னாடி. அதனால எனக்கு நல்லா புரிஞ்சது அதுதான். ஒரு டைம் அதாவது 30s முன்னாடியே வந்து கல்யாணம் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். நடக்க வேண்டியதெல்லாம் டைமுக்கு நடக்கலன்னா நடக்கக்கூடாத விஷயம்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்கள் யோசிக்கலாம் இவன் என்னடா காமெடி பண்ணுறான்னு. நானும் யோசிச்சிருக்கேன் கல்யாணமே வேண்டாம், சிம்பு மாதிரி ஒரு மாதிரி சாமியாராக போயிடலாம், ஜாலியாக ப்ளே பாய் மாதிரியோ எது மாதிரியோ ஜாலியாக தனியாகவே வாழ்க்கையை கழிச்சிடலாம் நானும் யோசிச்சிருக்கேன். பட் அது ப்ராக்டிக்கலாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ நீங்கள் நினைக்கலாம் அவங்க கூடயே எல்லோரும் இருப்பாங்கன்னு. நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து மாறிட்டே இருக்கும். இல்லை நான் ஒரே ஃப்ரெண்டோட இருக்கேன்னு நீங்கள் நினச்சா கூட உங்களுக்கு தேவையான எல்லா டைமுமே அவங்க இருப்பாங்களா அப்படின்றது டவுட்டு தான். இப்போ இருப்பாங்க, ஏன்னா இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்கும். கல்யாணம் ஆன ஒரு 5 வருஷம் கூட ஓகே ஏதோ இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க பசங்க கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக உங்ககிட்டேருந்து அவங்க டிஸ்டன்ஸ் ஆகிட்டே போயிடுவாங்க. அவங்க ஃபேமிலியை அவங்க பார்க்க போயிடுவாங்க. உங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்க அவங்களுக்கு இருக்காது, டைமே இருக்காது. எப்போயாவது மந்த்லி ஒன்ஸோ வீக்லி ஒன்ஸோ வேணால் மீட் பண்ணலாமே தவிர டெய்லி நீங்கள் புலம்புறதை கேட்க ஒரு ஆளே இருக்க மாட்டாங்க. அதனால நான் வந்து கன்க்ளூஷனுக்கு வந்தது என்னென்னா, ஒரு சப்போர்ட்டிங்கான பர்சனாக லைஃப் பார்ட்னராக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அழகு லைக் நம்ம ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே தேவை, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் அதை தாண்டி அவங்களோட திங்கிங் எப்படி இருக்குது, மெயினாக அவங்க வந்து உங்கள் கூட நிற்பாங்களா வாழ்க்கை ஃபுல்லாக, இதுதான் இந்த கமிட்மெண்ட், இந்த சப்போர்ட்டிங் இதுதான் எல்லாருமே எதிர்பார்க்காங்க. டீப் டவுன் எல்லாருமே நான் சொல்கிறேன் மனசுக்குள்ளே இதுதான் எதிர்பார்க்காங்க, இவங்க வந்து என் கூட நிற்பாங்களா, அவ்வளோதான். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா எனக்கு வந்து சூரரை போற்று மூவியில் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரோல் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது பிஸ்னஸ்லேயும் ஹெல்ப் பண்ணிப்பாங்க, அட் த சேம் டைம் எமோஷனலாகவும் பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், என் பேக்கரி வருமானம் உங்களுக்கு, உங்க ஏரோப்ளேன் வருமானம் எனக்குன்னு. அதானே நம்ம டீலிங்க. இப்போ வந்து மேபி உங்களுக்கு தோணலாம் லைக் நான் வந்து அழகான பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி இப்படி நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு ஏஜுக்கு மேலே அழகுலாம் இருக்காது. ஈவன் அவங்க அழகாகவே இருந்தாலும் இப்போ ஆலியா பட் மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடச்சாலும் உங்களுக்கு வேறு யாராவது மேலே இன்ட்ரெஸ்ட் வரும், போர் அடிக்க தான் செய்யும். இதுதான் வந்து பியூட்டியோட ஒரு ஒரு பேட்டர்ன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு க்ரஷ்ஷாக தோணுன ஒரு ஹீரோயின் இப்போவும் உங்களுக்கு க்ரஷ்ஷாலாம் தோணாது, அது மாறிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பியூட்டியை பார்த்துலாம் வந்து நீங்கள் அது உங்களுக்கு ஏஜ் வேறு வர உங்களுக்கே புரியும். உங்கள் பார்ட்னரோட கேரக்டர் தான் உங்களோட டே டு டே வாழ்க்கையை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அதனால் அதுதான் மெயின் நான் நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக எனக்கு வந்து சில கோல்ஸ் இருக்குது. லைக் லைஃப் கம்பேனியன்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு சில லிஸ்ட் இருக்குது, லைக் பக்கெட் லிஸ்ட்னு. இதை டிக் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சி தான் மைண்டில் இருக்கேன். ஆனால் டக்குன்னு கல்யாண வயசு வேறு நெருங்கிட்டே வருது, எனக்கு வேறு பயமாக இருக்குது வாழ்க்கையை நினச்சா. பெசாடிக்கு நம்ம ஃபாலோவர்ஸ்லேயே யாராவது கேர்ள்ஸ் இருந்தீங்கன்னா வேணா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், மேபி உங்களில் யாராவது நான் சூஸ் பண்ணிடுறேன். ஏன்னா எப்படியும் பிடிச்சனால தானே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றப்ப வைப் மேட்ச் ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ கல்யாணம் ஆனவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் இதை கன்ஃபார்ம் நீங்கள் போடுங்க. லவ் மேரேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி போடுங்க, அரேஞ்ச் மேரேஜ்னா அதோட ப்ளஸை பற்றி போடுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. உங்களோட கமெண்ட்ஸ் மேபி எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பக்கெட் லிஸ்ட்டை டிக் பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறது வந்து கரெக்டாக தப்பா அதெல்லாம் வந்து லைக் இப்போ எனக்கு வந்து ஒரு வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் ஒரு ஆசை இருக்குது. ஸோ
இந்த மாதிரிலாம் ஒரு ஆசை வந்து என்னால் நிறைவேற்ற வந்து இந்த மாதிரி யோசிச்சுட்டு நான் வந்து கல்யாணம் பண்ண ப்ரிப்பேர் ஆகிறது கரெக்டாக, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து தோன்றதை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரி, அடுத்து வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே ரிலன்ட்லெஸ். பேசாம உங்களை மாதிரி இருக்கிறது தான் பெஸ்ட். தனியா ஜாலியா புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள 3வது மனுஷன் தலையிடவே கூடாது. அதுதான் இந்த ஸ்டோரியோட மெசேஜ்.